எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த 2024 ஆண்டவரே வருஷத்தின் இறுதி ஆண்டவரே வாரத்தில் நாங்கள் நிற்கிறதே என் தேவனாகிய கர்த்தர் கண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆண்டவரே வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் தாமே ஏசப்பா ஆண்டவரே, இந்த கடைசி ஆராதனை என் தேவனீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, கடைசி ஆராதனையில் எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைபடுவீராக. கர்த்தர் தாமே ஏசப்பா நீர் எங்களை உம்முடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்துங்க. ஆராதனை அசைவாடுங்க. 6 முதல் முடிவரை என் தேவனாய் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2024 வருடத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையால் முடிசூட்டியிருப்பார் என்று நான் ஆவிக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை எங்களோடு கலந்து கொள்ளுங்கள். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையாக இருக்கிறது. இந்த ஆராதனை யாரும் மிஸ் பண்ணாதபடி உங்களை எல்லாரும் இந்த தேவனாய் கர்த்தர் இந்த நேரத்தில் கொண்டு வந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் என்ற பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த வருடத்தின் கடைசி இறுதியில் கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். என்னோடு சேர்ந்து சொல்லுவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாவில் முன்னே சமமாகுமா? பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாவில் முன்னே சமமாகுமா? முத்திரை முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமென்டி. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரே துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரே துதியாலே உயர்த்திடுவோம். வெங்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, சொல்லுவோம். வெங்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, இருப்பு தாப்பாலை முறித்திடுவாரே, இருப்பு தாப்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன்
அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் அமண்டடி, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர், தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. ஆமெனப்பா. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் அமண்டடி, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். இந்த வருடத்தில் உங்களுக்காய் செய்திருப்பார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஏனென்றால் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னுடைய தேவன். சொல்லுவோம். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆமெனப்பா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவநாமத்தை உயர்த்துவோம். மலைகள் எல்லாம் இந்த வருடத்தில் உடைத்து நம்மளை புது ஆண்டவுக்குள் அப்பா நம்மளை பிரவேசிக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தரை உயர்த்தும்படியா நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, மலை போன்ற பிரச்சனைகள் ஆண்டவரே இந்த 2024 எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் அதை அப்பா பனி போல ஆண்டவர் உருகிட செய்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றின் நன்மைக்கு ஆண்டவரே ஏதுவா எங்களுக்கு மாற்றி கொடுத்த தகப்பனே உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. பெரிய பர்வதங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஏமாத்தீர் ஆண்டவரே. அப்பா, நீ பெரியவர் ஆண்டவரே. எங்களுக்காய் பெரிய காரியங்களை நடப்பிக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓரி பாராளா சந்துரலா தியாந்தரன வள வர வளவா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. என்னோடு சேர்ந்து
சேர்ந்து சொல்லுவோம். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. ஆமெனப்பா. என் நண்பரேசு நீர் ஒருவர் ஆண்டவரே. எங்கள் துதி புகழ் யாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஐப்பா. இந்த வெள்ளை கூட இந்த ஆராதனையில் அப்பா எங்களை கலந்து கொள்ள செய்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்களை பயங்கரமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருடம் எங்களுக்கு நன்மையாய் முடிந்தது போல ஆண்டவரே வருகிற புது வருடம் எங்களுக்கு நன்மையாய் ஆரம்பிக்கட்டும் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு இருந்து அப்பா பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இவ்வளோ நேரம் உம்மை ஆராதிக்க கிருபை செய்த கிருபைக்காய் நன்றி. மீதியாய் காணப்படுகிற யாவற்றையும் கருத்தில் தருகிறேன். இந்த தேவனாகிய கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் உங்களுக்காக வந்து தேவ வார்த்தை வழங்குவார். அதை கேட்டு யாவரும் திருப்தி அடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நம் கர்த்தருடைய வார்த்தை நேராக கடந்து செல்லலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். மறுபடியும் ஒரு முறை வாசி கேட்போம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் எல்லாமே நன்மையானதாகவே நடக்கிறதா? இந்த வருடத்தை ஆரம்பத்தில் பார்த்தோம் என்றால் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக முடிந்ததா? இல்லை, எல்லாமே நன்மையாக முடிந்திராது. எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் எல்லாமே நன்மையாக முடிந்திராது. சில நேரங்களில் தீமையான காரியங்களும் ஒரு தவறான காரியங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி தீமையான காரியத்தின் நேரத்திலும், தீமையான காரியங்கள் நடக்கின்ற நேரத்திலும் நீங்கள் கடவுளை பார்த்து, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, என்னை ஏன் கைவிட்டீர், கடவுளுக்கு கண் இருக்கிறதா என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நன்மையான காரியம் நடக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே எனக்கு அதை கொடுத்ததுக்கு நன்றி, இது செய்ததுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆனால் தீமையான காரியம் நடக்கும் பொழுது நாம் கடவுளை தூஷிக்கிறோம், கடவுளிடம் கேள்வி கேட்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். அவன் எப்படிப்பட்ட நேரத்தில் எந்த மாதிரியான காரியங்கள் நடந்தது அவன் வாழ்க்கையில், அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்த போதிலும் அவன் தேவனை நோக்கி ஒரு நன்றி சொல்கிற இதயத்தை உடையவனாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அங்கே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், அவர் ஒரு ராஜாவாக உட்பிரவேசித்து, அல்லேலூயா, ஒரு சாதாரண மனிதனாக அல்ல. தாவீது என்கிற அந்த மனிதன் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, நம்மளை போல சராசரி மனிதன் அல்ல. அவன் ராஜாவாக காணப்படுகிறான். அவரே தன்னை தேவன் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது ராஜா கடந்து வந்த பாதை ஒரு சாதாரண ஒரு பாதை அல்ல. தன்னை எதிர்த்து ஒரு ராஜா, ஒரு சவுல் ராஜா
அவனை கொல்ல பார்த்த ஈட்டியை எய்து கொல்ல பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாதையில் கடந்து வருகிறார். அநேக இடத்தில் அவனுக்கு சமாதானம் இல்லாமல், ஏன் தன் சொந்த ஊரில் கூட அவனால் இருக்க முடியாமல் இந்த ராஜாவுக்கு, சவுல் ராஜாவுக்கு பயந்து ஒளிகின்ற ஒரு மனிதனாக அவர் வாழ்க்கை பயணம் இருந்தது. தன் சொந்த மகன் அந்த ராஜாவுக்கு, தாவீது ராஜாவுக்கு எதிரியாக காணப்படுகிறான். அதே போல தன் சொந்த மகனை அவன் இழக்கிற ஒரு மனிதனாக தாவீது ராஜா காணப்படுகிறார். இப்பேற்பட்ட காரியங்கள், சில இடங்களில் உணவு கூட கிடைக்காமல், தண்ணீர் கூட கிடைக்காமல் அவன் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட பாதைகளில் நடந்து வருகிற ஒரு மனிதன் தேவனை பார்த்து, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது, ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பாதையை கொடுத்தீங்கன்னு கேட்கல. மாறாக அவன் சொல்கிறதை பார்க்கிறோம், என்னை இதுவரை கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் பார்த்தோம் என்றால், இந்த வருடம் ஒரு நெருக்கமான ஒரு வருடமாக தான் அடியனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. எனக்கு அருமையான ஒரு மகன் பிறந்தான். பிறந்த ஜூலை 7ஆம் தேதி பிறந்த முதல் நாளே அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஆப்ரேஷன் நடந்ததுன்னா குடலில் சாதாரண ஒரு ஆப்ரேஷன் கிடையாது, பெரிய ஆப்ரேஷன். குடலில் ஒரு சுருக்கம் காணப்பட்டு அது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஒரே நாளில் பிறந்த ஒரு 24 மணி நேரத்தில் என் குழந்தைக்கு ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ கூட நான் கேள்வி கேட்டேன், உண்மையிலேயே ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, ஏன் மற்றவங்களெலாம் நடக்கலை, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது என்று கேள்வி கேட்டேன். உண்மைதான். ஆனால் நாளடைவில் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், நான் தான் உன் பிள்ளையை பத்திரமா இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள் மத்தியிலும் உன் பிள்ளையை நான் தான் பராமரித்தேன், பாதுகாத்தேன் என்று சொல்லி இந்த தாவீது ராஜா சம்பவத்தின் மூலமாக எனக்கு உணர்த்தினார். இப்போது நான் சொல்கிறேன், தினந்தோறும் சொல்கிறேன், ஆண்டவரே, என்னையும் என் பிள்ளையும் என் மனைவியும் நீங்கள் இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் கூட இருக்கிற உறவுகள் எம்மாத்திரம் என்று சொல்லி தினந்தோறும் நான் தேவனுக்கு நன்றி சொல்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனிடத்தில் கேள்வி கேட்காத ஒரு மனிதனாக, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, கடவுள் என்னை கைவிட்டாரா, கடவுள் கண்ணில்லையா என்று சொல்லி கேள்வி கேட்காம, கடவுள்தான் உங்களை பாதுகாத்து கொடுக்கிற அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து இதுவரைக்கும் உங்களை இந்த வருடத்தின் இறுதி வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டுமே தவிர அவரிடம் கேள்வி கேட்கிற ஒரு மனிதனாக நாம் காணப்படக்கூடாது. ஒருவேளை இப்பொழுது உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நீங்கள் இந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படி சொல்லி பாருங்க, உண்மையிலே அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த தாவீது ராஜாவை பார்த்தோமானால் நாம் சொன்னபடி அநேக உபத்திரவத்தின் மத்தியிலும் உபத்திரவத்தின் தாண்டி வந்து நின்ன பொழுது அவன் கேள்வி கேட்கல, மாறாக என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே, என் வீடை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு உமக்கு நன்றி என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் சேர்ந்து கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2024ஆம் வருடத்தில் எங்களை பாதுகாத்து வந்தீர், எங்களை பராமரித்தீர், இதுவரைக்கும் எங்களை அப்பா நிற்க வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. தாவீது ராஜா சொல்வதை போல அப்பா, இதுவரைக்கும் என்னை நீங்கள் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் அப்பா, எங்களை நீங்கள் நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. செத்த நாயை போல இருக்கிற எங்களை நீங்கள் நோக்கி பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உபத்திரத்தின் மத்தியில் இருப்பார்களால் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கஷ்டத்தோடு கவலையோடு இருந்திருப்பார்களானால் அப்பா, இனி வருகின்ற நாட்களில் 2025ஆம் வருடத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா சோதர ஒவ்வொரு பிள்ளைகளையும் துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே. அப்பா, இந்த இறுதி நாட்களில் உம்மை நோக்கி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பாதுகாத்ததுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே.
ஆண்டவரே, இந்த ஊடகம் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அவர்களை அபரிவிதமாய் அவர்களுக்கு வேண்டிய பலனை தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீ அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. மீட் பிரேசு முடிஞ்சபடிக்கு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.